இரண்டாவது சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்கிறான். நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும்? நான் இதை செயல்படுத்தவில்லையே, நான் இதை இவ்வளவுதானே செய்திருக்கிறேன், இன்னும் அதிகரிக்கவில்லையே என்பதை அவனுக்குள்ள அவன் ஆர்வம் ஊட்டிக்கொண்டே வர வேண்டும். ஒரு வருடத்தில் அவன் கேட்ட 100 செய்திகளில் ஒன்றிலாவது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? செயல்பட்டிருக்க வேண்டும். 100 செய்திகளில் ஒன்றிலாவது அவன் செயல்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வருடம் ஒரு 2-3 அதிகரித்திருக்க வேண்டும். இப்படி எதுவுமே அதாவது கேட்டதோடு நிறுத்தி கொண்டு புறக்கணித்துக் கொண்டே வந்தாண்டு வைங்களே, அங்கும் உள்ளம் கஸ்வா. அல்லாஹ் தஆலா 2 வார்த்தை குர்ஆனிலே சொல்வான். அதாவது ஹத்தும், முத்திரை குத்துதல். அடுத்தது கஸ்வா, என்ன? உள்ளம் கடுமையாகுதல். இந்த ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது சும்ம கஸத் குலூபுஹும் ஃபஹிய கல் ஹிஜாரா, அவர்களுடைய இதயங்கள் அதாவது கடினமாகிவிட்டன, கற்களை போன்று கடினமாகிவிட்டன, எதுவும் வேலை செய்யாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்ன மினல் ஹிஜாரதி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், ஆனால் கற்களில் கூட ஆறுகள் ஓடக்கூடிய, நீர்கள் ஓடக்கூடிய கற்கள் இருக்கின்றன, அதை விட கடுமையாகி விட்டன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடுமை எப்படி ஏற்படும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், எவன் உபதேசங்களை கேட்டு ஃபயத்தபியூன அஹ்ஸன, நல்ல செய்தியை செய்யாமல் இருக்கிறான், அவனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னு சொன்னால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் ஃபலா யகூனு. அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அதாவது இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் கேட்ட நல்ல செய்திகள் ஈமானுக்கு பணிக்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? கேட்டு எல்லாம் இருக்குதானே, இதற்கு பணியக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அவர்கள் இருக்கக்கூடாது. இதற்கு முன்னால் வேதக்காரர்கள் காலம் நீண்டு போனதால் உள்ளங்கள் எப்படி கடுமையானதோ அது போன்ற நிலைக்கு இவர்கள் மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன செய்தி? ஒரு மனிதன் உபதேசங்களை சுமந்து அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தால், வெறுமனை கேட்டுவிட்டு புறக்கணித்து செல்லுகின்ற நிலையில் ஒருவன் தொடர்ந்து இருப்பான் என்றால், அல்லாஹ் அந்த உள்ளத்தை என்ன செய்வான்? அப்படி கடுமையாக்கி கொண்டே வருவான். கடைசியில் என்ன செய்யும்? உபதேசங்கள் வேலை செய்யாத ஒரு உள்ளமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான்? மாற்றி விடுவான். காலத்தை அல்லாஹ் தஆலா எடுக்கலாம், அதில் ஒரு சில நாட்கள் என்ன செய்யலாம்? அதுல போகலாம். ஆனால் காலம் போக போக இப்படி நடந்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கஸ்வத்துல் குலூப் என்பது காலம் நீண்டு போவதனால், உள்ள உபதேசங்கள் கேட்டு காலங்கள் நீண்டு போவதனாலும் நடக்கும் என்பதை நாங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு மத்தியிலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இந்த 2வது கட்டம் தான். 2வது கட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகள் நாள்தோறும் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்தேன்டா, இந்த நல்ல செய்திகளை கூட சொல்லி மக்கள் சோர்வாகி விடுவார்கள், அமல் செய்யாமல் இருந்து விடுவார்கள் அல்ல, சோர்வாகி விடுவார்களோ என்று தான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சில நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மஜ்லிஸிலே நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள், உரை கேட்பதற்காக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வரவில்லை, வெளியே வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெளியே வராமல் இருந்த நேரத்தில், ஏன் நீங்கள் லேட்டாகி வந்தார், ஏன் நீங்கள் லேட்டாகி வாரீங்க என்று கேட்ட நேரத்தில், எனக்கு நீங்கள் இருப்பது தெரியும், எனக்கு நீங்கள் இந்த மஜ்லிஸில் இருப்பது தெரியும், ஆனால் நான் கராஹியத்த சஆமா, உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு விடுமோ என்பதனால் தான் என்ன செஞ்சேன், நான் லேட்டாகி வந்தேன். நபி அவர்கள் எங்கள் சோர்வை கவனித்து உரை நிகழ்த்துவார்கள், எங்கள் சோர்வை கவனித்து உரை நிகழ்த்துவார்கள். அப்படின்னா இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட் என்றால், கேட்கறதுக்கு எந்த நாளும் கேட்கலாம், வீட்டில் இருந்துட்டு கேட்கலாம், ரோட்ல போயிட்டு கேட்கலாம், வேற வேலையில் இருந்துட்டு என்ன செய்யலாம், கேட்கலாம், காதுல உலாமையும் கேட்கலாம். அப்படி காலத்தில் இருந்திருக்கிறோம். அப்படி காலத்தில் இருந்து கொண்டு ஒரு உபதேசமா நம்மளுக்கு வேலை செய்யலைன்னு வைங்களே, அதுல ஒன்றிலாவது நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுத்தலைன்னு வைங்களே, அது நிச்சயமாக காலம் நீள நீள எங்கள் உள்ளத்தை கடுமையாக்குகின்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யும்? உருவாகும். அன்புள்ள சகோதரர்களே, நான் பல காரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் இந்த 2 காரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 காரணங்கள் மூலம் உள்ளம் கடுமையாகி விட்டதா, உபதேசம் பயனளிக்காது மட்டுமல்ல, இறைவனுடைய பகுதி நாங்கள் பலகீனமாகுவோம் என்பது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய உள்ளம் காணாமல் போய்விடும், அழக்கூடிய மனோநிலை இல்லாமல் போய்விடும், எதுக்கெல்லாம் நெகிழ்வோமோ அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் போய்விடும். நினைத்து பாருங்கள், வறுமையுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எல்லாரும் வறுமையில இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கே ஏற்பட்டிருக்கும். கஷ்டப்படுற எல்லாருடைய உணர்வு நம்மளுக்கு விளங்கி இருக்கும். எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சிந்தித்திருப்போம். ஆனால் அது படிப்படியாக அல்லாஹ் தஆலா வறுமையிலிருந்து நம்மளை நீக்கி 10 வருடங்களுக்கு பின்னால் வசதியான இடத்துக்கு ஆக்கிட்டோமா,
இன்றைக்கு யார் சோறு தின்னாதவன் வைக்கிறான் அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு மாறிடுவோம். ஏன் தெரியுமா? நீங்க தின்ன ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம தின்ன ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோமா, உலகத்தில் அப்படி இல்லை என்கின்ற மனோநிலைக்கு வரும். இது கடும் தன்மையின் முதல் கட்டம். இது கடுந்தன்மையின் முதல் கட்டம். ஏழைகளுக்கு இறங்காத மனம், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இறங்காத மனம், அனாதைகளுடைய தலையை வருடுவதற்கு மனம் வராத மனம், இந்த மாதிரியான நிலை வந்து விட்டது என்று வைங்கள். நாங்கள் உலகத்திலே கூட மற்ற மக்களுடைய மனோநிலைக்கு அந்த நெகிழ்வுத்தன்மைக்கு வராமல் இருக்கிறோம் என்பது அர்த்தமாகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே பாரிய ஒரு பொறுப்பு, பாரிய ஒரு கடமை எமது உள்ளம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை அடிக்கடி யோசிப்பது. ஆனால் அது விளங்காத சகோதரர்களே, உள்ளம் போய்கொண்டிருப்பது என உணர்வதே உள்ளத்தால தான். அதனால உள்ளத்தை பற்றி உணர்வு அந்த நிலையில இருந்து கொண்டு கஷ்டம், அந்த நிலையிலே இருந்து கொண்டு கஷ்டம். அதை உணர வேண்டும் என்றால் ஒரே வழி உள்ளம் நெகிழ்ந்தவர்களுடைய வரலாறை படிப்பது. உள்ளம் நெகிழாம நம்ம நிலையிலிருந்து மிகவும் தாண்டி நல்லவர்களாக இருக்கிறார்களே அவர்களை தெரிந்து கொள்வதுதான் எமது உள்ளம் பண்படுவதற்கான ஒரே சிறந்த வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நெகிழ்ந்த உள்ளமாகவும் உபதேசங்களை ஏற்கக்கூடிய உள்ளமாகவும் எம் அனைவரது உள்ளத்தை மாற்றி அருள் புரிவான்.